தமிழக அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நீட்டங்களில் 1970-60களில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது என்னுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தை தான் நிற்கிறதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் எவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம்தான் கதட்டேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி, அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களுடைய கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல எங்களோட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒரு பொது கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற மற்றும் என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 எம்பிமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்தில் இருக்கிறபடியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை என்னன்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழக பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன்.